பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. இன்றைக்கு இந்த கலவை வெங்கட் மற்றும் ஸ்ரீ குரு என்ற இருவருடைய மத்தியில் இருக்கின்ற அந்த ஒரு சேட் 8 எபிசோடு இருக்கிறது. நாம் 6 பார்த்தோம், விளக்கத்தையும் வைத்தோம், அதற்கு நம்முடைய கேள்விகளை வைத்தோம், அவர்களுடைய பதிலும் கொடுத்தோம். நம்ம இன்றைக்கு 7வது எபிசோடு பார்ப்போம். அவர்களுடைய நோக்கமே கிறிஸ்துவம் என்பது பொய், கிறிஸ்து என்பது பிறக்கவில்லை, பைபிளு கதையெல்லாம் கட்டமைக்கப்பட்டது. அது அந்த 8 எபிசோடு. அதை நாம் அவர்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதிலை கொடுத்து புராணங்களோட கேள்வி நம்ம வைக்கிறோம். இது உண்மையா, இது பகுத்தறிவா, இது சயின்ஸா, விஞ்ஞானமா, சரித்திரமா? அதுக்கு எவனுமே பதில் போடவே இல்லை. இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் வைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பதில் நீங்களே பார்க்கலாம் கமெண்ட்ஸில். ஒருத்தனம் ஒரு மானமுள்ள ஒரு ஹிந்து விசுவாசத்தில் இருக்கிற நடந்தால் அதற்கு அவன் பதில் வைக்க வேண்டும். ஆனால் இல்லையே, ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமாக தானே சொல்லியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் கலவை வெங்கட் அவர்கள் இணைகிறார். வாருங்கள் சந்திப்போம். கலவை சார், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நமஸ்காரம் ஸ்ரீ ஐயர். இன்னைக்கு பகுதி 7. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயேசுடைய சிஷ்யர்கள் அவரை நம்பவில்லையா, அது முதல் டாபிக் இன்னைக்கு பேச போறோம். 2வது டாபிக் இயேசு இந்தியாவுக்கு வந்தாரா அப்படிங்கிற 2வது டாபிக்கை இன்னைக்கு பேச போறோம். இதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீஆம்பிள், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆரம்பிப்போம். நான் முன்னாடி இந்த பார்க்கலயே அதான் சொன்னேன், தொந்தியெல்லாம் உடலுக்கு நல்லது இல்லை. கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு, பேஸ்டர்களுக்கு பேரே என்ன சார் தமிழ்ல? தன் பாதம் கண்டிலார். பாஸ்டர்களுக்கு தமிழ்நாட்டில் பேராம் தன் பாதம் கண்டிரார். அதாவது அவங்களுக்கு பெரிய தொந்தி இருக்குமா, நின்றா தொப்பை தான் தெரியுமா. ஒரு 6 பேக் ஐயர் வாழை கொஞ்சம் காட்டேன். ஒரு 6 பேக் ஐயர் வாழை. ஐயர்னு சொன்னாலே யாரும் காட்ட வேண்டாம் பிரியமானவர்களே. நம்முடைய மனதில் ஒரு சிந்தனை வரும். தலையெல்லாம் ஷேவ் பண்ணி பின்னாடி குதிரைவால் மாதிரி ஒரு கொஞ்சம் குடுமி வச்சு இம்மாம் பெரிய வயிறு. ஒரு பிராமணனை கார்ட்டூன் பண்ணுறதே அப்படி தான். ஒரு பாஸ்டரை யாரும் அப்படி கார்ட்டூன் பண்ணுறாங்களா? இல்லை ஒரு பாதிரியார் அப்படியாவது யாராலும் கார்ட்டூன் பண்ணுறாங்களா? இல்லையே. அப்போ ஏன் சொந்தமான விஷயத்தை மறைத்து வைத்து மற்றவர்கள் மேலே போலியான விஷயத்தை ஏன் நீ சுமத்துகிற? ஏன்னா பிராமணன் என்றாலே, பார்ப்பன் என்றாலே ஃப்ராடுன்னு அர்த்தம். அதனால தான் இது. ஒரு பிராமணனை கார்ட்டூன் போட சொல்ல ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுக்கிட்ட எப்படி போடுவான்? ஒரு குடுமி, கையில் ஒரு கூஜை, இவ்வளோ பெரிய தொந்தி. அவன் பாதம் மட்டும் இல்லை, அவன் புடுக்கும் ஆனாலும் பார்க்க முடியாது. அவன் மனைவிக்கு தான் அவன் பார்க்க முடியும், இவனுக்கு பார்க்க முடியாது, கண்ணாடியிலையும் பார்க்க முடியாது, குளிக்கும் போதும் பார்க்க முடியாது. அது பிராமணனுடைய சூழ்நிலை. ஒரு காமெடியில் வடிவேலு சொல்லுவான், கிட்டவாடி இதோ வந்துட்டேன், கிட்டவாடி, எங்கே வயிறு இடிக்குதே, நான் எங்கே கிட்ட வருதுன்ற மாதிரி தான் பிராமணனுடைய கதி. நல்லா நெய்யை வழித்து தின்னு மற்றவங்கள ஏமாற்றி அவனுடைய பிழப்பில் சாப்பிடுகின்றவங்க. சுயமாக கஷ்டப்பட மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களா அவங்களுடைய எல்லா சட்டத்தையும் மீறுவாங்க. பிராமணன் கடல் தாண்டி போகக்கூடாது சொல்லுகின்ற இந்த கலவையும் சரி, இவருக்கு முட்டு கொடுக்கின்ற ஸ்ரீ ஐயரும் சரி, 2 ஐயர் வாரில் உட்காந்துருக்கிறது கடல் தாண்டி அமெரிக்காவில் உட்காந்துட்டு கிறிஸ்துவனோட நக்கி தின்றாங்க. அவ்வளோதான். ஆனால் பேசுறது கிறிஸ்துவம் பொய்யின்னு. பொய்யான நாட்டில் உனக்கு என்ன வேலை? அதை நான் கேட்குறேன். பொய்யான நாட்டில் உனக்கு என்ன வேலை? உண்மையான நாட்டில் வாழ்ந்துக்கோ. அது திருடர்கள், ஃப்ராடு கிறிஸ்துவர்கள் வாழ்கின்ற நாடு, உண்மையான நாடு, பாலும் தேனும் ஓடுகின்ற நாடு, நம்மாளோருடைய நாடு. இங்கே வந்து தங்கிக்கோ. அங்கே என்னத்தை பிடுங்குற? அதுக்கு வக்கீல் இல்லை, அதுக்கு கிறிஸ்துவன் தேவை. கிறிஸ்துவனுடைய எல்லாம் வேணும், நக்கி தின்னணும். ஆனால் இந்த மாதிரி பேசணும், அது சிரிப்பாங்க. சரி, அவர் 7வது பார்ட்டில் இதனுடைய ஒரு ஆரம்பத்தை சொன்னார். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கலகலன்னு சொன்னார். ஆனால் பாஸ்டர்களை பற்றி சொன்னப்போ தான் நான் அது சொன்னேன். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அது அவர்களுக்கு உடல் நலத்துக்கு மிக மிக கேடு. எல்லா விதமான வியாதியும் வரும். அதனால தான் நான் சொல்றேன். ஆமாம், தொப்புன்றது ரொம்ப கெடுது தான். முதல்ல பிராமணர்களுக்கு இருந்து மாற்ற சொல்லு. நல்லா ஆடம்பரம் உட்காந்துட்டு யாகம் பண்ணி நெய் வழித்து தின்றதை நிப்பாட்ட சொல்லு. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, ஹார்ட் அட்டாக் ஆகுது. அதுக்கு தான் சார் நாங்கள் அப்பப்போ பாரில் போய் குடிக்கிறோன்னா, அடிக்கடி பிராமணர்கள் பிடிக்கிறாங்க போகிற பாரில்.
அதனால் அதுக்கு தானே குடிக்கிறோம், கரைக்கிறதுக்குன்னு சொல்லுவாய். இப்போ நீயும் அங்கே அதுக்கு சாப்பிட்டு தான் இருப்ப, அது வேறு விஷயம். எப்போ பிராமணன் மாட்டுக்கறி தின்ன ஆரம்பித்தானோ அப்போவே மாட்டுக்கறிக்கு விலை ஜாஸ்தி ஆச்சுங்க. ஒரு காலத்தில் மாட்டுக்கறிக்கு நானும் சின்ன வயசில் 3000 ரூபா, ஒரு கோழிக்கு விலை 6000 ரூபா. இப்போ கோழி யாருக்கும் வேண்டாம், சிக்கனே வேண்டாம், எல்லாருக்கும் பீஃப் போதும். எப்போ அவன் தின்ன ஆரம்பித்தானோ, ஆனால் அது கரெக்டு. 5000 வருஷத்தினுடைய அந்த பழக்கம் இருக்குல்ல, நம்ம இந்தியாவை அதுக்குள்ளே நடத்த பார்க்குறாங்க. ஆர்ஷ பாரத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த பிஜேபி, மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து அந்த ஆர்ஷ பாரத்தில் வரும்பொழுது குதிரைக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி எல்லாம் தின்னுருக்காங்க. ஏன்னா ராமன் வரும்பொழுது இதெல்லாம் வறுத்து கொடுத்துருக்கு. நீங்கள் அரண்யகாண்டம் படிக்கும்போது தெரியும், ராமாயணத்தில் தர்சனமெல்லாம் வறுத்து கொடுக்குறான் ராமனுக்கு. மாட்டுக்கறி, பன்னிக்கறி, குதிரைக்கறி, உனக்கு எதெல்லாம் வேணும்பா, நெய்யில் வறுத்து தோணும்னு கேட்குறான். நல்ல வேலை ஆர்ஷபாத்துக்குள்ளே வாங்க, அப்போ எல்லாருக்கும் மாட்டுக்கறி தின்னலாம் பாருங்கள், குதிரைக்கறிலாம் தின்னலாம் பாருங்கள். அதுதான் கரெக்டு. நெய் வழிக்கணும் அவசியம் இல்லை, டைரெக்டாகவே உனக்கு மாட்டுக்கறி தின்னலாம். ஆல் ரைட். இப்போ இன்னைக்கு மெயின் டாபிக் சார், இயேசுடைய சிஷ்யர்கள் இயேசுவை நம்பவில்லையா? இப்போ இதுதான் அவருடைய 7வது பார்ட்டு. இயேசுடைய சீஷர்கள் அவர்களை நம்பவில்லையா? நான் இப்போவே அதுக்கு பதில் சொல்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்னும் கேட்டால் பரிசுத்தாவி பெந்தெக்கோஸ்தே தினத்தில் அருளப்படுகின்ற தினம் வரைக்கும் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேலே இவர் தேவனுடைய குமாரன் என்றும் இவர்தான் இரட்சகர் என்றும் என்ற நம்பிக்கை ஒரு துளி கூட இல்லை. அதுக்கு ஆன்சரே இப்போவே நான் சொல்கிறேன். நீ புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேதத்தில் நாங்கள் இது நிறைய பிரசங்கம் பண்ணுறோம், டீச் பண்ணுறோம். உனக்கு இது புதுசாக இருக்கலாம், புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், கேட்கின்ற எல்லாருக்கும், நீங்கள் கிறிஸ்துவலாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சீஷனுக்கு கூட பரிசுத்தாவி பெந்தெக்கோஸ்தே தினத்தில் இந்த உலகத்தில் முதலாக பிரத்யட்சமாக அருளப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் ஒரு சீஷனுக்கும் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் என்பது இல்லை. எப்படி இல்லை? இரட்சகர் என்ற விசுவாசம் இல்லவே இல்லை. அதுக்கு பிறகுதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அது உண்மையான விஷயம் தான். நீ புதுசாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொல்கிறத பார்ப்போம். நான் முன்னாலேயே சொன்னாப்பல 4 காஸ்பெல்கள்ல முதலாக எழுதப்பட்டது மார்க், அரௌண்ட் 75-80 என்பது மெயின் ஸ்ட்ரீம் டேட்டிங். இதற்கு முன்னால் எழுதப்பட்டது எபிஸ்டல்ஸ் ஆஃப் பால். ஆனா நான் முந்தைய பகுதிகளில் சுட்டி காட்டியது போல பால் இயேசுவின் சொற்களை குறிப்பிடுவதில்லை. 3 ஒப்ளீக் ரெஃபரன்சஸ். ஓகே, அது ஒருவேளை இயேசு சொல்லி இருக்கலாம் என்பது போன்ற 3 பாசிங் ரெஃபரன்சஸ் தான். பால் சுட்டி காட்டுவதில்லை. சுட்டி காட்டுவது முழுக்க முதல் காஸ்பெல் மார்க். இந்த மார்க்ல ஒருவேளை இயேசு என்று ஒருவர் இருந்திருந்தால், அவர்களுக்கு சிஷ்யர்கள் இருந்திருந்தால், அவர் சொன்ன வார்த்தைகளை முதலில் பதிவிட்டவர் மார்க். இதுதான் முக்கியமான வாதம். இப்போ மார்க், காஸ்பெல் ஆஃப் மார்க் எடுத்துக்கோங்க. இதுல குறிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வசனங்கள் சாப்டர் 8 31, சாப்டர் 9 31, சாப்டர் 10 33 34. அதாவது நீங்க 31 32 33 34 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 9 10 அவ்வளவுதான் நியூமானிக். ரொம்ப சிம்பிள். இதுல இயேசு தன்னுடைய சிஷ்யர்கள் கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்கேருந்து ஜெருசலத்துக்கு போவேன், அங்க ஜெருசலத்துல போகும்போது என்னை கைது செய்வார்கள், என்னை கொடுமைப்படுத்துவார்கள், என்னை சிலுவையில் அடிப்பார்கள், நான் இறந்து போய் விடுவேன், பிறகு உயிர்ப்பிக்கப்படுவேன் அப்படிங்கிற இந்த கதையை சொல்றார். ஆனா இவரோட சிஷ்யர்கள் யாருமே அதை நம்பல. பீட்டர் சொல்றார், அதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இது உங்களுக்கு நடக்காது, எப்படி, நீதான் என்னோட குரு, ஜீசஸ் ஆச்சே, நீ செத்து போறதா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு அவரை திட்டுகிறார், சாத்தானே எனக்கு முன்னால் நிற்காதே, என் கண்ணை விட்டு அகன்றேன், பின்னால் சென்று விடு அப்படின்னு கத்துற. பாருங்க, இங்க கூட அவர் சாத்தான்னு தான் சொல்றார். இப்போ பிரியமானவர்களே, அவர் சொன்ன வசனத்தையே நம்ம படிப்போம். அநேகர் படிக்க மாட்டாங்களே, நம்ம படிப்போம். மார்க் 8:31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இப்போ 9:31. ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதனை பண்ண தொடங்கினார். இப்போ 10:33 34. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து
புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது இது நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன், 35வது வசனம். அப்பொழுது செபுத்தேயின் குமாரனாக யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்வதுகிறதை நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். இங்கே எங்கே சீஷர்கள் நம்பலேன்னு இருக்குது, எங்கே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சாத்தானேன்னு சொன்னது இருக்குது. அப்போது இதில் என்ன விளங்குது? இவர் பைபிள் படிக்கலை, அந்த புத்தகத்தில் சொன்னதை உட்காந்துக்கிட்டு பதட்டுகிறார். மார்க் 8, 9, 10 இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சாத்தானே சொன்னது இல்லவே இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க அப்படி சொல்லவே இல்லையா? சொல்லியிருக்கு, ஆனால் இவங்க சொன்ன வசனத்தில் கிடையாது. அது நான் சொல்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. படித்து காட்டுறேன் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21, 22, 23. 21, 22, 23 இந்த 3 வசனத்தில் இருக்குது. ஏன்னா 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறார். பரிசாயரும் உலகத்தாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ பேதுரு சொல்லுகிறார், நீதான் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சீமோனே, நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன். எந்த கல்? இப்போ இவர் கூட சொல்லுவார், கத்தோலிக்கர் சொல்கிற பிரமாணத்தை இவர் சொல்லுவார். கிறிஸ்தவ நம்பிக்கை எது? பீட்டர் த ஃபவுண்டேஷன், த ராக் அப்பான் விச் த சர்ச் இஸ் பில்ட் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. பீட்டர் என்கிற அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டது தான் சர்ச். ஆனா இந்த அஸ்திவாரமே சாத்தான் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். பைபிள்ல வசனங்களை கொடுத்துட்டேன். அதாவது சாத்தான் என்னும் அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்ட கட்டிடம்தான் கிறிஸ்தவம் என்பது இயேசுவின் வார்த்தையிலேயே உங்களுக்கு தெளிவாகி விடுகிறது. அநேகர் நினைச்சிருக்காங்க பேதுரு தான் கல்லுன்னு. பேதுரு இல்லை, நீ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அதான் அந்த கல். இந்த கல்லின் மேல் நீ பேதுருவாக இருக்கிறாய். பேதுரு என்ற அர்த்தம் கூழாங்கல். நீ பேதுருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் அப்படின்னா நீ சொன்ன பார்த்தியா, மெய்யான தேவன் குமாரன் கிறிஸ்துவனு, அதன் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல் சபை, நீ சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதன் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். திருப்பி அநேக விஷயம் சொல்லிக்கிட்டே வருகிறார். வந்துக்கிட்டு இப்போ நம்ம முதல்ல படித்த வசனம், அந்த 16ஆம் அதிகாரத்தில் முதல்ல படித்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 21, 22, 23 அதை நம்ம பார்ப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். புரியுதுங்களா? இது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த அறிவாளி சொல்றது போல மார்க்கில் கிடையாது, வேற எந்த சுவிசேஷத்துலையும் கிடையாது. இது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவர் எவனோ ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றார், நம்ம பைபிளை வச்சுக்கிட்டு சொல்றோம். நீ முதல்ல பைபிளை படி, அப்போ அந்த கலவைத்தனெல்லாம் போகும். எப்படி கூட்டு கலவையை நீ பிறந்தையோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு பெருசாக அவர் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார். என்னென்னு? அதாவது சீஷர்களும் அவரை நம்பவில்லை. இதான் சொல்ல போறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ இவரு சொல்லும்போது நான் அதோட வழக்கத்துக்குள்ள வரேன். நீ செத்து போறதா சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே இயேசு அவரை திட்டுகிறார். சாத்தானே, எனக்கு முன்னால் நிற்காதே, என் கண்ணை விட்டு அகன்று என் பின்னால் சென்று விடு அப்படின்னு கத்துற. பாருங்க, இங்க கூட அவர் சாத்தான்னு தான் சொல்றார். இப்போ என்ன சொன்னார் நீங்க கேட்டீங்கல்ல? சாத்தானே என் முன்ன நிற்காத பின்னாடி சென்று சொன்னது கேட்டீங்களா? இல்லை. சாத்தானே என்ன அந்த வசனம்? அவரோ திரும்பி பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், மனிதனுக்கு ஏற்றவர்களை நீ சிந்திக்கிறாய் அப்படின்ற. இங்கதான் அந்த வித்தியாசம். மனிதர்களுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். ஒன்று, என்னது மனிதனுக்கு ஏற்றவைகள்? நீ நினைச்சிருக்கிற நான் இந்த உலகத்தில் வந்தது ஹேரோது ராஜாவை ஜெயிச்சு, சீசரை ஜெயிச்சு,
இஸ்ரேலுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு வந்தேன் என்று, இந்த இஸ்ரேலுங்கிற ராஜ்யத்தை மறுபடியும் கட்டுவதற்கு நான் வந்தேன் என்று. அது மனித சிந்தனையில் தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க. இன்னொன்று மனித சிந்தனை என்றது என்ன? அவர் என்ன சொல்கிறார்? நீ குருவாக இருக்கிறாய். ஆமாம், மனிதர்களுடைய குருக்களும் மனிதர்களுடைய கடவுள்களும், அதாவது மனிதர்கள் சொல்லப்படுகிறது அந்நிய ஜாதிகளுடைய கடவுள் குருக்களும் ஒருபொழுதும் சாவதில்லை. அவர்கள் எல்லாம் ஹீரோ. ஐயோ, நீ குருவாக இருந்து தேவகுமாரன் இருந்து சாகலாமா? ஆமாம், அவங்கள ஹீரோ. இப்போ கிரீக்கு ரோமா ஹிஸ்ட்ரியில் இருக்கின்ற கடவுள்கள் பார்ப்போம். ஹெர்குலஸ், அட்லஸ், யுரானஸ், வீனஸ், அப்படி அந்த சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கடவுளும் சத்ததில்லை. அங்கே இருந்தெல்லாம் கூட்டுக்காவையாக இந்தியாவுக்குள் நுழைந்த ஆரியர்கள் போன என்னுடைய பதிவில் நீங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஆரியர் யாருன்னு, பிராமணர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கன்னு. அவர்களுடைய கடவுளும் சாகலை. இந்த கதையெல்லாம் வச்சு கெட்டு கதை ஏற்றுனாங்க. ராமன் வில்லாதி வில்லன், வீராதி வீரன். அப்படியே இங்கே இருந்து அக்கினி அஸ்திரத்தை அனுப்புவான். உடனே ராவன் அங்கேருந்து அக்னி அஸ்திரத்தை அனுப்ப, அப்புறம் அப்படி செய்ய இப்படி செய்ய யுத்த புருஷனாக்கு இருந்து அம்பெடுத்து இப்படி அடிக்க. அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படி வந்து இப்படி வந்து சத்ருவை ஜெயிக்க, கம்சனை கொல்ல. அதே மாதிரி முருகன் வந்தான், தாரகாசுரனை கொன்னான். கிருஷ்ணன் வந்தான், நரகாசுரனை கொன்னான். பிரம்மா வந்தான், நரசிம்மாவதாரத்தில் வந்து ஹிரண்ய கஷிப்புவை கொன்னான். எல்லாம் கொல்றது தான். நல்ல ஆட்சி செய்தாலும் இவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா பிராமணன் தான் ஆளணும். அதுவும் இவங்களுடைய கதையில் இருக்குது. வாமனாவதாரமாக வந்து மகாபலியை பற்றி கேரளா சரித்திரத்தை சொன்னால் 4 லைன் இருக்குது. மாவேலி நாடு வாணிடுங்காலம் அப்படின்னா மாவேலி இந்த நாடை ஆளுகின்ற காலம். மனுஷர் எல்லாரும் ஒன்று போல, மனுஷரெல்லாம் ஒரே போல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஜாதி வித்தியாசம் ஏற்ற தாழ்வு இல்லை. எல்லோளம் இல்லா பொலிவச்சனம் அப்படின்னா எள்ளு சைஸு கூட பொய்யான பேச்சோ பொய்யான உரையோ கிடையாது. எல்லாம் உண்மைதான் பேசுவாங்க. கள்ளத்தரங்கள் மற்றொன்றும் இல்லை. எந்த விதமான ஃப்ராடுத்தனமும் அந்த காலத்தில் கிடையாது. அந்த மாதிரி மகாபலி கேரளாவை ஆண்டு கொண்டிருந்தார். அதாவது சகோதரத்துவம், பிரதர்ஹுட், ஏற்றத்தாழ்வு இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, ஃப்ராடுத்தனம் இல்லை, ஏமாற்றுதல் ஒன்றுமே கிடையாது. உடனே வாமனம் வந்தான், 3 அடி மண்ணு கேட்குறான், மகாபலியை பாதாளத்துக்கு தள்ளுறான். இவன் ஆட்சி செய்கிறான், ஜாதியை கொண்டாந்து வச்சான். இப்போ நல்ல ஆளுக்கு செய்கிறவனுக்கு பிடிக்காது பார்ப்பனுக்கு. ஏன்னா அவன் தான் செய்யணும். ஒரு தொப்பையாகி குள்ளமாக ஓலைக்கொடை பிடிச்சி நிற்கிறதான் வாமனுடைய கேரக்டர். அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். அப்படி கதையில் நடக்காது, வேறு விஷயம். ஒரு காலால் பூமி அளந்து, அடுத்த காலால் ஆகாயம் அளந்து, அடுத்த கால் வைக்கிறது இடம் இல்லைன்னா மகாபலியின் தலையை வச்சு சொல்லி அப்படியே கீழே தள்ளி போட்டாங்க. அது ஒரு டுபாக்கூர் கதை. இது 5வது அவதார கதையில் இருக்கிறது. வாமன அவதாரம் 5வது அவதாரம். அப்போ கேரளா வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஆனால் 6வது அவதாரம் தான் பரசுராமன். அப்போதான் அந்த மரமெட்டி ஆக்ஸ், தமிழில் இது மலையாளத்தில் மழுன்னு சொல்கிறது, அதை தூக்கி அடித்து எங்கேருந்து கன்னியாகுமரி தூக்கி அடித்து கர்நாடகத்தில் போய் விழுந்துருக்கு. அது அப்படியே கேரளமாய் தண்ணிக்கு மேலே வந்துடுச்சு. அப்போ தான் கேரளாவே உண்டாக்குறார். 6வது அவதாரம் தான் கேரளா உண்டாக்குறார். ஆனால் 5ஆம் அவதார கதையில் கேரளா ஆண்ட மகாபலி மண்ணுக்கு பாதாளத்துக்கும் அனுப்பிட்டார். அப்போ இல்லாத கேரளாவை எப்படி ஆண்ட மகாபலி? இவங்களுடைய கதையெல்லாம் இப்படி டுபாக்கூர் கதைங்க தான். ஏன்னா யாரும் படிக்கக்கூடாது, சூத்திரம் படிக்கக்கூடாதுல்ல, பிராமணன் மட்டும்தான் படிப்பான். அப்போ இவன் சொல்கிற பொய் கதையெல்லாம் நம்பினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அப்போ அந்த வயிற்றெரிச்சலுக்கு உண்மையான கதையை எப்படிடா பொய்யாக்கி சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. பாடுபடுறாங்க அவங்க, வேற ஒன்றும் கிடையாது. தப்பாக புத்தகம் சொல்கிறது. இப்போ பார், மார்க்கு சுவிசேஷத்தில் 8ல் 31, 9ல் 31, 10ல் 32, 33, 34 படித்து பார்த்தா அதில் கிடையாது. பட் நமக்கு தெரியாது எதில் இருக்குன்னு. எதில் இருக்குது? மத்தாய் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் அதை சொல்கிறார். 21, 22, 23 சொல்கிறார். இப்போ பேதுரை பார்த்து அவர் சொல்கிறார், சாத்தானே போ, நீ மனுஷர் சிந்திக்கிறது போல. ஒன்று, நீ நினைக்கிற கடவுள் என்பது சாவக்கூடாது. நான் தான் சொல்லிக்கிட்டே வரேன், சத்து பாபத்தையும் சாபத்தையும் ஜெயித்து உயிர்த்து எதிரிப்பார். எந்த கடவுள், ராமனாவது கோமணமாவது கட்டின கோமணமாவது இல்லை கிருஷ்ணனாவது இல்லை எவனாவது ஒரு இந்து கடவுள்னு சொல்கிற ஒரு 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 கெட்டு கதையில் ஒருத்தனாவது சாவை ஜெயித்து வந்திருக்கா உயிரோட? அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிரோட வந்திருக்கா? அதுக்கு பதில் சொல்லட்டும். அதுதான் நாங்கள் இயேசு கடவுள்ன்றோம்.
அவருடைய பிறப்பு புனிதமா இருக்கலாம், கடவுள் கிடையாது. எங்களுக்கு பிறப்பு பிரச்சனை கிடையாது. உயிர்த்தெழுந்தபடியினால் சாவை ஜெயித்து உயிர்த்தெழுந்தபடி கடவுள்னு சொல்றோம். இப்போ அவர் சொல்லுவார் சாத்தான் சொல்றாருன்னு, அதை நம்ம பார்ப்போம். பாருங்க, இங்க கூட அவர் சாத்தான்னு தான் சொல்றாரு. யாரு? பீட்டரை. கிறிஸ்தவ நம்பிக்கை எது? Peter is the foundation, the rock upon which the church is built. பாத்தியா, அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்துவ நம்பிக்கை என்ன? The rock, Peter, the church has been built upon him. அட முட்டாள, அது கத்தோலிக்கர்களுடைய பொய்யான விசுவாசம். வேத வசனத்தின்படி பீட்டர் அல்ல. பீட்டர் என்றால் அவர் அதற்கு திட்டமா சொல்லுகிறார், சீமோனே நீ பேதுருவாக இருக்கிறாய். பீட்டர் என்பதுக்கு அர்த்தம் கூழாங்கல். கூழாங்கல் மேல சபையை கட்டதில்லை. இந்த கல்லின் மேல் நீ கூழாங்கல், இது கல். அதான் லூக்கா சுவிசேஷம் படிக்கும் பொழுது அந்த கல்லை பற்றி அவர் சொல்லுகிறார். எந்த கல்? லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் அர்த்தம் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுதோ அவன் நசக்கப்படுவான் என்றார். புரிதுங்களா? எவன் இந்த கல்லின் மேல் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான், எவன் மேல் இந்த கல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். வீடு கற்று ஆகாது என்று தள்ளன மூலக்கல். அது இயேசுவை பற்றி சொல்லுகிறார். இயேசுவை பற்றி சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல். அப்போ நீ கிறிஸ்துவ விசுவாசத்தில் இடறி விழுந்தாய், சின்ன பின்னமாவாய். கிறிஸ்துவனுடைய கோபம் உன்மேல் வந்தால் நீ என்ன சொல்றது? சட்னி போல ஆயிடுவே, நீ நசுக்கப்படுவாய். உன் வாழ்க்கை அப்படி ஆயிடும். உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்படியா அப்போ டயர் ஏறினா எப்படி நசுக்கிற மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. உன்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும், நீ ஆள் அட்ரஸ் இல்லாமல் போவேன்றார். அதுதான் பவுலிடத்தில் சொன்னார், முள்ளில் உதைக்கிது உன் கடினமாமே அப்படின்னார். புரியுதா? அப்போ என்ன தெரிகிறது? இந்த கல் என்பது பீட்டர் அல்ல. பீட்டர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீயே ஜீவனுள்ள தேவனுடைய மகன குமாரனாகி கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா, அந்த குமாரனாகி கிறிஸ்து என்ற கல்லின் மேல் கட்டின சபை, அதை ஆதாரமாக வைத்து கட்டின சபை. பேதுரு அல்ல. பேதுரு அப்ப இயேசுவை நம்பல, சாத்தானே என்று சொன்னார். அப்ப சாத்தான் என்ற அநேகருக்கு சிந்தனை என்ன தெரியுமா? பிசாசு பிசாசு பிசாசுன்னு. சாத்தான் என்ற கிரேக்க மொழி வார்த்தை அது, சாத்தான் என்பது. புரியுதுங்களா? அதான் இங்கிலீஷில் சைட்டான்ன்றாங்க. நம்ம சாத்தான் எஸ்ஐடியும் கரெக்டாக சொல்கிறோம். சாத்தான் என்றால் எதிர்த்து நிற்கிறவன் என்று அர்த்தம், அவ்வளவுதான். 2 கொம்பு, கருப்பு கலர், 2 ரெக்கைன்னு பிசாசை காட்டுறாங்க இல்லையா. சாத்தான் என்றால் பிசாசு என்ற அர்த்தம் அல்ல. புரியுதுங்களா? பிசாசு என்றதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் டெவில். சாத்தான் என்ற கிரேக்க மொழியில் இருக்கின்ற அந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம் வந்து எதிர்த்து நிற்கிறவன். அப்போ நீ சாத்தானாக இருக்கிறாய். இன்னும் கேட்டிங்கன்னா எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 19 படிச்சுட்டு வரும்போது 22ஆம் வசனத்தில் பார்க்கலாம், பாலாம் குதிரை மேலே கழுதை மேலே போகும்பொழுது தேவதூதன் சாத்தானாக நின்றான்னு இருக்கும். அப்போ தேவதூதன் எப்படி சாத்தானாகிறான்? பிசாசாயிட்டானா? அல்ல. அப்படி என்றால் தேவதூதன் எதிர்த்து நின்றான் பாலாம் கழுதை மேலே போகாதபடிக்கு. அப்போ கழுது இப்படி போகுது, அங்கே அடிக்கிறான், இப்படி போகுது, இங்கே அடிக்கிறான், ஆக மொத்தம் கழுதை கடைசியில் படுக்குது. எதிர்த்து நிற்கிறவன். அப்போ இயேசு பேதுரை பார்த்து சொல்கிறார், சாத்தானே நீ பின்னிட்டு போ. அப்படி என்ன அர்த்தம்? என்னுடைய விஷயம், நான் எதற்காக உலகத்தில் வந்தேனோ அந்த விஷயம் நிறைவேறக்கூடாதபடிக்கு நீ எதிர்த்து நிற்கிறாய். சாபக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ மனுஷ சிந்தி. அப்போ என்ன மனுஷ சிந்தனை? குரு, லீடர் யாரும் சாவக்கூடாது, எல்லாம் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லை, உலகத்தை ஜெயிக்கணும். நான் இந்த உலகத்துக்காக வந்தவன் அல்ல, நான் பரலோகத்துக்காக வந்தவன். அந்த ராஜ்யத்துக்குள் ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படிக்கு வந்தவன். அதற்கு தடையா நீ நிற்காதே. அதற்கு தடையா இருக்கின்ற பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் என்னுடைய மரணத்தினால் ஜெயித்து நான் வெற்றி சிறக்க வேண்டும். நீ அதுக்கு எதிர்த்து நிற்காதே, சாத்தானாக நிற்காதேன்றார் அவர். இப்போ முதல்ல சாத்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கலவைக்கு தெரியணும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. சரி, பார்ப்போம். பீட்டர் அவர் நம்புற, அதனால அவர் என்ன சொல்றார்? இயேசு உடனே சொல்றார் பீட்டருக்கு, ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கிறார். நீ கோழி சேவல் காலையில் கூவுவதற்கு முன்னால் 3 முறை என்னை மறுத்து விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. அது அங்க சொல்லல. அது எங்க சொல்றார்? காலெல்லாம் கழுவுனதுக்கு பிறகு அவர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னே சீஷருடைய
காலெல்லாம் கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேசுறார் அவர். அது பேசும்பொழுது அந்த பேச்சு தொடங்குறதுக்கு முன்னே அவர் சொல்கிறார், இப்படி இப்படி எல்லாம் ஆகுன்றார். அப்போ பேதுரு சொல்றார், நான் சாக வேண்டிய நேர்ந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ற அர்த்தத்தில் பேதுரு பேசுவார். அப்போ பேதுரை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இது நீயா சொல்றன்றது போல பேதுரை பார்த்து, பேதுருவே, இன்று இரவு கோழி 2 தடவை கூகுறதுக்கு முன்ன 3 தடவை நீ என்னை காட்டி கொடுப்பாய், அதாவது தெரியாதுன்னு சொல்லுவாய் என்று சொல். இது உங்களுக்கு எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா? ஆனால் இவருக்கு தெரியாது. இவருக்கு அது பெரிய ஒரு புதிராக பேசுகிறார். அப்படியே அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படியே சொல்கிறார், வேற ஒன்றுமல்ல. அவருடைய இன்னொரு சிஷ்யர் யாரு? ஜூடாஸ். யூதாஸ் காரியோத்துன்னு தமிழ்ல சொல்வார்கள். அதெல்லாம் அபத்தமான மொழிபெயர்ப்பு, நான் முன்னாலே சொல்லிட்டேன். கெரியோத் என்கிற ஊரிலிருந்து வந்தவர் தான் பொருள். அதற்காக யூதாஸ் காரியோத்து அப்படின்லாம் பேரை யாரும் மாற்ற மாட்டார்கள். ஓகே, ஸ்கெரியோத் என்ற ஊர்ல இருந்து வந்ததல்ல, ஸ்காரியட் என்ற குடும்ப பெயர் அவனுக்கு இருக்கு. ஸ்காரியட் என்ற குடும்ப பெயர்ல இருந்து வந்தவங்க. ஸ்காரியோத்து என்ற ஊர்ல இருந்து வந்ததல்ல, ஸ்காரியட் என்ற குடும்ப பெயர். அன்றைக்கு குடும்ப பெயர்ல ஊர் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பெயர் ஆண்டனி புத்தூர். புத்தூர் என்ற ஊர் மேங்களூர்ல இருக்கு, ஆந்திரால பல இடங்கள்ல இருக்கு, கேரளால பல இடங்கள்ல இருக்கு புத்தூர் என்ற பெயர். அதனால நான் அந்த ஊர்ல இருந்து வந்தவன் அல்ல, அது என்னுடைய சர்நேம். அதே போல ஜூடாஸ் ஸ்காரியட், இஸ்காரியட், ISCARIOT, இஸ்காரியட் அல்ல, ஈன்றது சைலண்ட். யூதாஸ் ஸ்காரியட் என்பது அவருடைய குடும்ப பெயர், சர்நேம். புரியுதுங்களா? இந்த ஸ்காரியட் ஆட்கள் ரொம்ப போராடுகின்ற ஆட்கள். ஸ்காரியட் குடும்பம் என்பது போராடுகின்ற ஆட்கள் குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்து வந்தவர்கள் தான் சீக்கியர்கள் என்ற ஒரு சரித்திரம் இருக்கு. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சரித்திரத்தை சொல்றேன். 6 ஸ்காரியட்ல இருந்து வந்தவங்க தான் அந்த 6. யூதா என்ற அந்த சமுதாயத்தில் தலைக்கட்டு கட்டுறவங்க யாரு? தலைக்கட்டுனா சும்மா அப்படி தலை கட்டுவாங்க. இன்னைக்கும் இருக்கு, தொப்பி போடுறதல்ல, அதுக்குள்ள சின்ன ஒரு கத்தியை வைப்பாங்க அவங்க. அதான் இன்னைக்கும் சீக்கியர்கள் கிருபான்னு சொல்லி வைக்கிறாங்க. அவங்க எதுக்குன்னா நாட்டுக்குன்னு போராடுறவங்க. ஸ்காரியட் இது எங்க வருது அப்படி பார்த்தீங்கன்னா, மக்கபி என்ற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஜூடா என்ற ஒருவர் பிறந்தார். அவர் பேர் ஜூடா மக்கபி. இந்த ஸ்காரியட் என்ற குடும்பத்தில் மக்கபின்றவருடைய மகனாக பிறந்தார். எந்த காலத்தில்? அந்தியோகஸ் எப்பிஃபானஸ் 4வது ராஜா, 4th. அவருடைய பேர் தான் அந்தியோக்கியான்ற பட்டணம் இருக்கு, ஆண்டிகஸ் எப்பிஃபானஸ். அவர் ஜெருசலம் தேவாலயத்தில் நான் தான் கடவுள்னு சொல்லி உட்காந்துருந்தார். அவனை கொல்றபடி சண்டை போட்டவன் தான் இந்த ஜூடாஸ், மக்கபியுடைய மகன். அதனால தான் எல்லா இஸ்ரேல் குடும்பத்திலையும் ஒரு ஜூடாஸ் இருப்பான். இவனுடைய ஞாபகத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருந்து அந்த ஸ்காரியட் இந்த ட்ரைபு வருகிறது, இந்த குடும்பம் வருகிறது. போராடுகின்ற குடும்பம், தாட்சணெல்லாம் கிடையாது. ஒரு ஆளை வேணும்னா காட்டி கொடுத்தாதான் ஒரு நாடு உருப்படணும்னா அதுக்கும் அவங்க துணியறதுக்கு ரெடி. சாவடிச்சாதான் நமக்கு சுதந்திரம், அதுக்கும் ரெடி. அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் பணத்தின் மேல் ஆசை வைத்து இயேசு 30 வெள்ளிக்காசு காட்டு கொடுத்தான். யாரு? யூதாஸ் ஸ்காரியட். இப்போ புரியுது உங்களுக்கு? அந்த பின்னணி சரித்திரம் புரிகிறது உங்களுக்கு? இவன் முட்டாள், இவனுக்கு தெரியல என்ன பண்றது. இவனுக்கு அந்த ஸ்காரியட்னானே தெரியாது. ஏன்னா அந்த புத்தகத்தில் அது இப்படி எழுதலை. புத்தகம் எழுதுறவனுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களும் நாஸ்திகர்கள். அவங்களுக்கு எல்லாம் இயேசு பற்றி எதிர்த்து பேசுகிறமே தவிர அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்குள்ள புத்தகத்தை எடுக்கிறாங்க, இந்த மாதிரி முட்டாளுக்கு அது வாங்கி படிக்கிறாங்க, அது சொல்லுவாங்க, அவ்வளோதான். இவங்க இதை வச்சு விவாதத்துக்கு வருவாங்க, வரமாட்டாங்க. அதுதான் சொன்னா யார் விவாதத்துக்கு வரக்கூடாதுன்றது தானே ஞானமாக பேசணும்னு சொன்னான். நான் விஷத்தை இருந்தது பாம்பை கடிக்க வைப்பேன், அப்பாவும் சாவக்கூடாது. இவன் பெரிய பிஸ்தா, இவங்கிட்ட மோதிரத்துக்கு 5 பைசாக்கு லாக்கி இல்லாத ஃப்ராடு அந்த நாட்டில் போய் நக்கி தின்றான், கிறிஸ்தவங்களுக்கு நக்கி தின்றான். இவங்ககிட்ட வேறு போட்டி வேறு போடணுமா? வேறு வேலை இல்லை. ஒரு எழுவும் தெரியாத எவனோ ஒருத்தன் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு பதட்டிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் அநேகர் சொன்னதுனால இதுக்கு பதில் நான் போடுறேன். வேற எதுக்கு நான் பதில் போடலை. சரி, பார்ப்போம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். ஆனா நான் முன்னாலேயே சொன்ன காட்டி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம்? இயேசுதான் கழுத மேல ஏறி ஜெருசலத்துக்கு வர்றார், கூட்டமா போய் பிரச்சாரம் பண்றார், எல்லா விதமான கலாட்டமும் பண்றார். அப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் எதுக்கு காட்டி கொடுக்கணும்? ஆனால் யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். யூதாஸ் காட்டி கொடுக்கிறது திருப்பியும் இந்த அறிவாளி கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. ரோமா சோல்ஜருங்கிட்ட தான் காட்டி கொடுக்கிறார். ஏன்னா ரோமா சோல்ஜருக்கு இயேசு யாருன்னு தெரியாது. பரிசாயருக்கு காட்டி கொடுக்கல. கெத்செமனே தோட்டத்தில் பரிசாயர்கள் அனுப்பின ரோமா சேவகர்கள் வராங்க. சீசருடைய ஆர்மி வருகிறது, ஹேரோதுடைய ஆர்மி இல்ல. ரோமா
ஆட்கள் வராங்க, அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியல. ஸோ காட்டி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னொன்னு, இயேசு உலக புகழ் பெற்றவர் அல்ல, அவரை யாருக்குமே தெரியாது அவர் வாழ்ந்த காலத்துல. அந்த ஜெருசலேம் பகுதி, இஸ்ரேலுக்குள்ள கொஞ்சம் பகுதிகளை கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேர் நம்பல, கொஞ்சம் பேர் விசுவாசிப்பாங்க, அவ்வளவுதான். சபை ஸ்தாபிதமான பிறகுதான் இயேசு கிறிஸ்துவ பத்தி உலகத்தின் கடைசி வரைக்கும் போய் சொல்லுங்கன்றது படிதான் சொல்லி ஜனங்களுக்கு புரிய வருதே தவிர, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அவர் ஊழியம் பண்ண அந்த 3.5 வருஷத்துல இயேசு பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன் அவரோட சொந்த தாயை நம்பலையே, சொந்த சகோதரர்களை நம்பலையே, சீசர்களும் நம்பலையே. பரிசுத்தாவி அருள்பட்ட பிறகுதானே தாயும் தம்பியும் தம்பிமார்களும் சீஷர்களும் நம்புறாங்க. அங்கதானே சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்க தான் சொல்றோம் அந்த விஷயத்தை, நீ என்னத்த புதுசா சொல்றது? சீஷர்களுடைய சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த சீசருக்கு அகேன்ஸ்ட் ஆகும், பீலாத்துக்கு அகேன்ஸ்ட் ஆகும், ஏரோது ராஜாக்கு அகேன்ஸ்டாக யுத்தம் பண்ணி இந்த நாட்டை விடுதலை பண்ண வைப்பார், நம்ம அடிமத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வைப்பார். இதுதான் சீசர்களுடைய சிந்தனையுமே. ஏன்னா லூக்காஸ் விசேஷம் படிக்கும்போது அங்கே 10ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அங்கே வரும்பொழுது ஏரோதனிடத்திலிருந்து ஒரு சேவகம் வருவான். குருவே, நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம், உன்னை பிடிக்கும்படிக்கு ஏரோது ஆட்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ அவர் அந்த சேவகனிடத்துல சொல்றார், போய் அந்த நரியினிடத்தில் சொல், கோ அண்ட் ஆஸ்க் த ஃபாக்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. போய் அந்த நரியினிடத்தில் சொல், எருசலேமுக்குள் எந்த நீதிமானும் கொலை செய்யப்படுவதில்லை. நான் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாளும் நான் இங்கு பிரசங்கம் பண்ணுவேன், போய் அந்த நரிக்கிட்ட சொல்லுன்றார். இதை பார்த்த உடனே சீஷருக்கு அப்படியே கண்ணு இதாகி போச்சு. ஏன்னா ராஜாவை பார்த்து நரின்னு கூப்பிட்டு அந்த காலத்துல கழுத்தெடுப்பாங்க. எவ்வளவு தைரியமா சொல்றார். அப்பனா நம்ம குரு கண்டிப்பா யுத்தத்துக்கு ரெடி தான். அது மட்டும் இல்ல, லூக்கா 23ஆம் அதிகாரம் படிக்கும்போது அங்கு இந்த பஸ்கா எல்லாம் சாப்பிட்டு அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நான் உங்களை 2 பேராக அனுப்பும் பொழுது செருப்பு இல்லாமல், பணப்பை இல்லாமல், கையில் தடி பிடிக்காமல் அனுப்புறேன். இப்போ உங்களிடத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்றாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போ வாங்கி கொள்ளுங்கள். அப்போ இவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. ஆஹா, யுத்தத்தாண்ட நடக்க போகுது. உடனே பேதுரு சொல்றாரு, இங்க 2 பட்டயம் இருக்கு, அது போதும், நீங்க வாங்காதீங்க, அது போதும்ட்டார். அப்படி போகும்பொழுது தான் அங்கு ரோமா சேவகர்கள் வந்து கேட்கிறாங்க இயேசுனிடத்திலேயே, இயேசுன்றது யாருப்பா? நான் தான் பண்றார். உடனே அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது பேதுரு பட்டயத்தில் ஒரே வெட்டுறார். ரோமா சேவகனாகிய மல்கூசனுடைய காது அறை வெட்டுறார். அவன் தலைக்கு தான் வெட்டினா, கொஞ்சம் போயிடுச்சு, விலகிடுச்சு, காது அறந்து போச்சு. அங்கே இயேசு அந்த மல்கூசுக்கு காதை திருப்பி வச்சு சௌக்கியத்தை கொடுக்குறார். இல்லாம காட்டுக்கு எடுத்துட்டு ஓடி போடா, அங்க ஒரு யானை வரும், யானுடைய காது கொண்டு போய் ஒட்டி வைடான்னு சொல்லலை. புரியுதா? அழுக்கல் உண்டாக்குன ஒரு குழந்தை, அந்த குழந்தை கொயோன்னு அழுவுது. அப்ப குளிக்கிற அம்மாவோட புருஷன் வரான், ஏன் கதவை மூட்டிட்டு குளிக்க வேண்டியதானே? அந்த காமன் சென்ஸ் இல்லையா? இவ்வளவு காமன் சென்ஸ் பேசுறியே நீ. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ இதுக்கு பதில் செய். ஒரு ஸ்திரீ குளிக்க போகும்போது பாத்ரூமுக்கு கதவு வைக்காத ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தா, காட்டில் குளிக்கும் போது கூட அட்லீஸ்ட் துணி வச்சு மறைப்பாங்களே, இல்லைன்னா நைட்டு தானே குளிப்பாங்க. வெட்டாமலையில் குளிக்கணும், நைட்டு ஆளுங்க இல்லாத வர போக நேரம் தானே குளிப்பாங்க. ஏன் அந்த அளவுக்கு கூட காமன் சென்ஸ் இல்லையா உன் பார்வதிக்கு? புருஷங்காரன் வெளியில போயிருக்கிறான், சரி வெளியில போகும்போது அட்லீஸ்ட் வீட்டு கதவாவது பூட்டிட்டு போனோம்ல, நான் குளிக்க போறேங்க, அந்த கதவு பூட்டிட்டு போங்க. இந்த காலத்து ஸ்திரீங்க சொல்லலை, இல்லை கல்யாணம் பண்ணி வந்தோடனே சொல்ல வேண்டாம். அதான் பிரம்மா உட்காந்துட்டு 3 சுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தானே. வீட்டுக்கு வராங்கல்ல, ஐயோ பாத்ரூமுக்கு கதவே இல்லையே, ஒரு கதவு முதல்ல. ஏங்க ஒரு கதவு வைக்க தெரியாதா சிவனுக்கு? சரி வீட்டுக்காவது கதவு வைக்க தெரியாதா? அப்படியே திறந்த பண்ணியே போறது. நீ குளிடி, ஊருக்கு வந்து பார்க்கணும்னு அர்த்தமா? உடனே இந்த அம்மா அப்படியே அழுக்கிலிருந்து ஒரு உருவத்தை உண்டாக்கி வைக்கிறாங்களாம். அப்போ அந்த அழுக்கிலிருந்து உருவத்தை உண்டாக்கணும்னா எத்தனை வருஷமா இந்த பொம்பளை குளிக்கல? ஒரு 100 வருஷம். ஏன்னா இவங்கெல்லாம் 1100 வருஷம் உடல் ஊர் கொள்றவங்களாச்சே, அப்புறம் 1000 வருஷம் வாழ்றவங்களாச்சு இவங்கெல்லாம். அப்போ எத்தனை வருஷம் குளிக்காமல் இருந்திருக்காங்களோ, மேலே எண்ணெயெல்லாம் போட்டுப்போ அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வருது, அப்படியே சுரண்டி எடுத்து ஒரு அழுக்காக கொண்டாந்து வச்சாச்சு, அதுக்கு உயிரும் கொடுத்தாச்சு, காவல் நின்றான். அப்போ அந்த சைஸ் எவ்வளோ இருக்கும்? இன்னாதான் நீங்கள் 1000 வருஷம் குளிக்காமல் இருந்தாலும் ஒரு உடம்புல இருந்து அழுக்கை எடுத்தா எவ்வளோ இருக்கும் அழுக்கு? ஒரு 10 சரி 100 கிராம் அழுக்கை வைங்க, 100 கிராம் அழுக்கில் எவ்வளோ பெரிய உருவத்தை உண்டாக்க முடியும்? அது பயான்னு பேசுது. சிவன் வரான், வரும்போது யார்ரா நீ யார்ரான்னு சிவன் கேட்குற. என் வீட்டில் நீ என்ன கேட்குற? யார்? இந்த 1 கிலோ அழுக்கு. உடனே எடுக்கார், தலை வெட்டுறார், பயான்னு காத்துது இந்த 1 கிலோ அழுக்கு. உடனே தான் ஓடி வர்றாங்க, ஐயோ உன் குழந்தை அது, ஆமா இப்படியா எடுத்து ஓடு, என் கடவுள் தானே,
வெட்டின தலையை அப்படியே வச்சிருக்கணும்ல, எடுத்து ஓடு. வடக்கை நோக்கி இருக்கின்ற படுத்துக்கின்ற எந்த உருவத்தினுடையாவது தலைக்குட்டி உடனே ஒரு யானை வடக்கு நோக்கி படுக்குது. ஏன்னா வடக்கில் இருந்து தான் அந்த பிராமணங்க வராங்க சவுத்துக்கு. அதாவது சவுத்துக்கு மீட்பே வடக்குன்றாங்க இவங்க, வேற ஒன்றும் கிடையாது. உடனே அந்த தலையை கட் பண்ணி இந்த 1 kg வெயிட்டான குழந்தை தலைமையில் வைக்கிது. எவ்வளோ உண்மை! சரித்திரம், விஞ்ஞானம். அது பிள்ளையார் சுழி நம்ம போடுறோம். பிள்ளையாரம் உன் கடவுளை பற்றி பேசின நாக்கெல்லாம் கழுவணும். ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து உட்காரணும். உன் கடவுளும் கடவுளோட வாழ்க்கையை பற்றி பேசணும். இப்போ என்ன சொல்கிறார்? காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த ஜெருசலேமில் போனேன். ஜெருசலேம் வந்து ஒன்றும் உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் கிடையாது அந்த நாட்களில். இன்றைக்கி ஜெருசலேம்னா எந்த ஆட்களுக்கும் தெரியும். ஜெருசலேமில் போகும்பொழுது சொல்லிட்டு போனார். பரிசேயர்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இந்த விஷயங்கள் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியாச்சு, ஏற்கனவே எபிசோடில் சொல்லியாச்சு. அப்போது இவரை ரோம சேவகர்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம்தான். நீ இல்லைன்னு சொல்லுவேன், புரியுதா? அதாவது உனக்கு எப்படியாவது பைபிளை கண்டம் பண்ணி பேசணும். ஆனால் இங்கே நடக்கிறது இல்லை, நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு பேசுகிறோம். பிரியமானவர்களே, கலை வெங்கட்டுக்கு இந்த 7வது பாட்டில் நான் பதில் கொடுத்துட்டே வந்தேன். ஆனால் நேரம் அதிகமானபடியினால் இப்போ நான் நிப்பாட்டுறேன். தொடர்ந்து நம்ம 2வது பகுதியில் பார்ப்போம். நான் எப்பவும் சொல்றது போல சொல்லுகிறேன். மனிதனுக்கு மீட்புக்காக தேவன் மனிதனாக வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்றதற்காக சிலுவையில் தான் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயர்த்தெழுந்தார். மிருத்யுஞ்சயவாக இருக்கிறார். மிருத்யுனை ஜெயித்தவர். எந்த இந்து கடவுளும் அது செய்யலை, பேர் மட்டும் வைப்பாங்க. அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது தேவராஜ்யத்துக்குள் நம்ம விசாரிக்கப்படுவோம். இயேசுவை விசுவாசிங்க, ஞான ஸ்நானம் பெறுங்க, நித்திய ஜீவன் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.